ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் டாக்டர் பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம அக்குபஞ்சருடைய மெரிட்டை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அக்குபஞ்சருடைய பிரின்சிபலை பற்றி பார்க்க போகிறோம். அக்குபஞ்சர் பிரின்சிபல்னா தத்துவம். தத்துவத்தில் 5 விதமான தத்துவங்கள் இருக்குது. அதில் நம்ம முதல் தத்துவத்தை விட்டல் எனர்ஜி, உயிர் சக்திங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உயிர் சக்தி என்பது ஒரு உயிரில் உள்ள ஆற்றலை பற்றி குறிக்கிறது. அதாவது உயிர் உள்ளதையும் உயிரற்றதையும் வித்தியாசம்தான் சக்தி. சரிங்களா? அதுக்கு பேர் தான் உயிர் சக்தி சொல்லி சொல்றோம். அதுக்கு நம்ம நிறைய பேர் வச்சிருக்கோம். உயிர் சக்தி, ஆத்மா, பிராணா, இது மாதிரி நம்ம சொல்றாங்க. இதுல விட்டால் எனர்ஜியில பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது இயக்கத்தை ஒரு உயிருக்கு இயக்கம் இருந்தால் மட்டும்தான் அது சக்தியா மாறுது. அது மாதிரி நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கரண்ட் இருக்கா இல்லையா நம்ம எப்படி பார்க்க முடியும்? உணரதான் பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது. ஜஸ்ட் அது ஒரு உணரதான் முடியும். சரிங்களா? அது எப்படி இயங்குது? ஒன்று ப்ளஸ் இருக்கணும், ஒரு மைனஸ் இருக்கணும். ப்ளஸ் மைனஸ் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு இயக்கமாக மாறுது. அது மாதிரி நம்ம உடம்புல விட்டால் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் நம்மளால இயக்கமாக செயல்படுத்த முடியும். நம்ம நடக்க முடியும், பேச முடியும், செய்ய முடியும், கை கால் ஆட்ட முடியும். இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்ம உடம்பு இருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கிறனால தான் நம்மளால எல்லாமே செய்ய முடியுது. சரிங்களா? இப்ப இந்த இயக்க சக்தியை நம்ம பெரியவங்க ஒரு விஷயத்தை உருவப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு டைட்டில், ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா இங் யாங் தியரி. இங் யாங் சொல்லிட்டு கருவுரு தத்துவம் சொல்லி சொல்லுவோம் அதுக்குள்ள. சரிங்களா? இது அந்த அந்த எனர்ஜி பேலன்ஸா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ஒரு ஒரு ரெண்டு இருக்கு. பிளஸ் ஒன்று இருக்கு, மைனஸ் ஒன்று இருக்கு. இது ரெண்டுமே பேலன்ஸா மட்டும்தான் நம்ம உடம்பு எந்த விதமான நோய் இல்லாம நம்மளால இருக்க முடியும். அதாவது இம்பேலன்ஸ் ஆஃப் தி எனர்ஜி இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு. அதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது. அதுல கரண்ட் லோவா இருந்தா அது லோ சொல்றோம். ஒரு கரண்ட் அதிகமானா அது இப்போ எந்த ஒரு மிஷினிஸே சரிசமமா கரண்ட் பாஸ் ஆனா மட்டும்தான் அந்த ஒரு சம் நம்ம இப்போ கம்ப்யூட்டர், லேப்டாப் யூஸ் பண்றோம், ஃபோன் யூஸ் பண்றோம், ஃபேன் யூஸ் பண்றோம்னா ஹை வோல்டேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ப்ராப்ளம் வந்துடும். அதே மாதிரி லோ வோல்டேஜ் இருந்தால் நம்ம ஸ்லோவா சுற்றும் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம இயக்கமானது.